அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று பிப்ரவரி 14. உலகம் முழுவதும் அன்பை போற்றும் உன்னதமான காதலர் தினம். அன்பு என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் இருக்கிறது. காதலிப்பவர்களுக்கும் காதலிக்க காத்திருப்பவர்களுக்கும் இல்லற வாழ்வில் அன்பை பகிர்ந்து வரும் தம்பதிகளுக்கும் எமது மனமார்ந்த காதலர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அன்பின் திருநாளில் நவக்கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறது? உங்கள் காதல் கைகூடுமா? பொருளாதார நிலை எப்படி இருக்கும் என்பதை இன்றைய துல்லியமான பஞ்சாங்க விபரங்களோடு மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். உங்கள் ராசிக்கான ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்கள். 2. இன்றைய பஞ்சங்கம் பிப்ரவரி 14, 2026 சனிக்கிழமை. நேயர்களே, இன்றைய நாள் பராபவ வருடம் மாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. சனிக்கிழமை ராகு வழிபாடு கர்ம வினைகளை தீர்க்கும். யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. திதி இன்று திரையோதசி திதி. மிக முக்கியமாக இன்று மாலை சனிப்பிரதோஷம் அமைகிறது. சிவபெருமானையும் நந்தியையும் வழிபட வேண்டிய மிக அற்புதமான புண்ணிய நாள் இது. நட்சத்திரம் இன்று உத்திராடம் நட்சத்திரம் சஞ்சரிக்கிறது. இன்றைய கோச்சார நிலை. இன்று சந்திரன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார். காதலுக்கு காரகனான சுக்கிரன் இன்று யோக நிலையில் இருப்பதால் உண்மையான அன்பிற்கு இன்று அங்கீகாரம் கிடைக்கும். 12 ராசிகளுக்கான விரிவான பலன்கள். மேஷம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் பார்வை பலமாக இருப்பதால் எதிலும் துணிச்சலாகச் செயல்படுவீர்கள். காதலர் தினமான இன்று உங்கள் மனதில் உள்ள காதலை வெளிப்படுத்த இதுவே சரியான தருணம். வேலை. மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புதிய முதலீடுகளுக்கு இது ஏற்ற நாள். காதல். துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பரிகாரம். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ சமர்ப்பித்து வழிபடுங்கள். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் மன அமைதி கூடும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் யோக நிலையில் இருப்பதால் காதல் கனிந்து திருமணத்தில் முடிய வாய்ப்புள்ளது. பொருளாதாரம். எதிர்பாராத பணவரவு உண்டு. பிரியமானவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வாங்கி மகிழ்விப்பீர்கள். பணி. அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வரும். ஆனால் சுலபமாக முடிப்பீர்கள். பரிகாரம். மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். மிதுனம். மிதுனராசி அன்பர்களே, புதனின் ஆதிக்கம் இன்று உங்களுக்கு பேச்சாற்றலால் லாபத்தை தரும். உங்கள் துணையை உங்கள் கவிதையாலோ அல்லது இனிமையான பேச்சாலோ கட்டிப் போடுவீர்கள். வியாபாரம். வாடிக்கையாளர்களை கவரும் உங்கள் அணுகுமுறை லாபத்தை இரட்டிப்பாக்கும். உறவுகள். நண்பர்களிடம் பேசும்போது கவனம் தேவை. வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். பரிகாரம். பெருமாள் கோவிலில் துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். கடகம். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாளாக அமையப்போகிறது. சந்திரனின் குளிர்ச்சி உங்கள் பேச்சில் இன்று ஒரு வசீகரத்தை தரும். காதல். பழைய கசப்பான நினைவுகள் மறைந்து புதிய புரிதல் உண்டாகும். நீண்ட நாள் தேடிய துணை இன்று அமையலாம். வேலை. அலுவலகத்தில் உங்கள் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பரிகாரம். சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யுங்கள். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, சூரியனின் அருளால் உங்களின் ஆளுமை திறன் இன்று அதிகரிக்கும். இன்று காதலர் தினமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கடமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அரசியல் நிர்வாகம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். பொருளாதாரம். வங்கிச் சேமிப்பு உயரும். பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும். பரிகாரம். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது சிறப்பு. கன்னி. கன்னிராசி அன்பர்களே, ராசிநாதன் புதன் பலமாக இருப்பதால் இன்று எதையும் திட்டமிட்டுச் செய்வீர்கள். காதல். இன்று காதலை வெளிப்படுத்த மிக அற்புதமான நாள். உங்கள் துணையின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். கல்வி. மாணவர்கள் கல்வியில் புதிய சாதனைகளை படைப்பார்கள். பரிகாரம். விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுங்கள். துலாம்.
துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த ராசி என்பதால் இன்று நீங்கள் மிகவும் வசீகரமாகவும் நேர்த்தியாகவும் காணப்படுவீர்கள். காதல். இன்று உங்களுக்கு பல இடங்களிலிருந்து காதலர் தின வாழ்த்துக்கள் குவியும். துணையுடன் வெளியூர் பயணம் செல்ல திட்டமிடுவீர்கள். பொருளாதாரம். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பரிகாரம்: அம்பிகைக்கு மல்லிகைப்பூ சாற்றி வழிபடுங்கள். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இன்று உங்களுக்கு அதிக தைரியத்தை தருவார். காதல். காதலில் இருந்த சிறு சிறு தடைகள் இன்று விலகும். ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். வேலை. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு தோள் கொடுப்பார்கள். பரிகாரம்: அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்கள். தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதால் இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். காதல். இன்று உங்கள் துணையுடன் சேர்ந்து சுபகாரியங்களை பற்றி பேசுவீர்கள். திருமணப் பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம். நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பரிகாரம்: தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். மகரம். மகர ராசி அன்பர்களே, சந்திரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் இன்று நீங்கள் சற்று உணர்ச்சி வசப்பட வாய்ப்புள்ளது. காதல். காதலர் தினமான இன்று துணையிடம் தேவையற்ற வீண் பிடிவாதம் பிடிக்க வேண்டாம். விட்டுக் கொடுத்துச் செல்வது உறவை பலப்படுத்தும். பொருளாதாரம். சேமிப்பு உயரும். பரிகாரம்: சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். கும்பம். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சியிலேயே இருப்பதால் இன்று உங்களுக்கு பலமான நாளாக அமையப்போகிறது. காதல். புதிய உறவுகள் மலரும். நண்பர்கள் உங்கள் காதலுக்கு துணையாக இருப்பார்கள். தொழில். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும். பரிகாரம்: ஊனமுற்றோர்க்கு உங்கள் கையால் உணவளிப்பது சிறந்தது. மீனம். மீனராசி அன்பர்களே, குரு பகவானின் ஆசியால் இன்று நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும். காதல். உங்கள் துணையுடன் ஒரு இனிமையான மாலை பொழுதை செலவிடுவீர்கள். உங்கள் அன்பை வெளிப்படுத்த இதுவே பொன்னான நேரம். குடும்பம். பிள்ளைகளின் முன்னேற்றம் மனதிற்கு திருப்தி தரும். பரிகாரம்: சித்தர்களின் ஜீவசமாதிகளை வணங்குவது யோகம் தரும். நேயர்களே, இன்றைய காதலர் தினத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளன. மாலை நடக்கவிருக்கும் சனிப்பிரதோஷத்தை தவறாமல் தரிசனம் செய்யுங்கள். இது உங்கள் கர்ம வினைகளை நீக்கி மன அமைதியை தரும். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க.